அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே குருமா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்ட்டு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கூட ஒரு ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டு நல்லா பொரிச்ச பிறகு நான் கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டு நல்லா செவந்து வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் செவந்து வறுந்துக்கணும். வந்துட்ட பிறகு என்ன பண்ணால் பொடிசா எடுக்கின இஞ்சி பூண்டு இது ரெண்டும் போட்டு நல்லா கலந்துக்கணும். அது கொஞ்சம் செவந்து வரணும். இஞ்சி பூண்டும் வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூனு அது லாஸ்ட்டில் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் பச்சை மிளகா போட்டு நல்லா கலரிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க. பெருங்காயம் போட்டு நான் மாவு கலக்கும் போதே போட்டேன். பெருங்காயம் கடலை மாவு கலக்கும் போதே நீங்களும் பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சோண்டு நான் அந்த குருமா ஸ்மெல்லுக்காக பட்டை லவங்கத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா மூடி போட்டு மூடுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட்டு சொல்கிறேன். தோசை கூட சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. இட்லிக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்குமான்னு தெரியல. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? அல்லாஹ் ஹாஃபிஸ்.